நமஸ்காரம். நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறபடி இல்லை. அவர் ஏதோ மாற்றி நினைத்துக் கொண்டு அதுதான் சரி என்று பிடிவாதத்தோடு இருந்தார். அதனால் மற்ற பேருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். என்ன இப்படி பேசுகிறார், புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைப்பார்கள். இது ஒருத்தர் தவறாக புரிந்து கொள்ளும் போது, அப்புறம் பாக்கி எல்லாரும் இருக்கிறபடியால் கொஞ்ச நாள் ஆனாலும் எடுத்து சொல்லி 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 என்றோ ஒரு நாள் அவருக்கு புரியும். அதுவரைக்கும் மற்ற பேர் சற்று கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இது பொதுவாக நிறைய குடும்பங்களில் இருக்கும். சண்டையெல்லாம் வந்து விலகி கூட இருக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ மற்ற உறவுகளுக்குள்ளோ சண்டை ஏற்பட்டு கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்லை. அவர் என்னமோ தப்பா புரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் ஒருத்தர் தப்பாக தெரிந்து கொண்டால் அடுத்த நிலை, அப்படி புரிந்து கொண்டவர் தான் சும்மா இல்லாமல் அடுத்தவர்களுக்கெல்லாம் இவர்கள் இப்படித்தான் இப்படித்தான் சொல்ல ஆரம்பித்து விடுவார். ஏன்னால் தான் தனியாக இருப்பது அவருக்கு பிடிக்காது. தன்னோடு கூட்டம் சேர்த்துக் கொள்ளலாம், எல்லாருக்கும் இவர் யாருன்னு தெரிய வைக்கிறேன் என்று இந்த தப்பையே எல்லாருக்கும் சொல்லுவார். இது கூட சரி. ஒருவேளை அவர் என்று புரிந்து கொள்ளுகிறாரோ அன்று மற்ற பேருக்கு சொல்லலாம். இதைவிட எங்கு ஆபத்து என்றால், ஒரு குடும்பமாகவே தப்பாக புரிந்து கொண்டோ, ஒரு தெரு முழுவதும் தப்பாக புரிந்து கொண்டோ, ஒரு ஊரோ ஒரு நாடோ தவறாக புரிந்து கொண்டு ஆரோ சிலரை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குடும்பம்னா அடுத்த குடும்பத்தை சொல்லும், ஒரு நாடுனா அடுத்த நாட்டை சொல்லும். அப்படி இருந்தால் அது நீங்காத பழி, ஆபத்து. அது சண்டையில் போய் விடலாம், பொருளாதார சிக்கல்களில் விடலாம். ஏனெனில் நாடாகவே தப்பாக புரிந்து கொண்டால் அது இப்போது பல இடங்களிலும் நடந்து வருகிறது. யார் எடுத்து சொல்ல? ஒருத்தர் தப்புன்னு சொன்னால் 4 பேர் கூட இருப்பவர்கள் பேசினால் கொஞ்சமாவது அவர் கேட்க வாய்ப்புண்டு. ஊரே தப்பு என்றால் எப்படி புரிய வைக்க? ஒரு இனமே தப்பாக புரிந்து கொண்டால் யார் புரிய வைப்பது? வரலாற்று நூல்களை எடுத்து பார்த்தால் இப்படி பல இடங்களிலும் நாம் வாசிக்கலாம். அதிலும் ஒரு அடிப்படை, அப்படியே கூட்டமாக சேர்ந்துதான் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டிருப்பார்கள். அப்படியும் தேவையில்லை. ஒருத்தர் அந்த ஊரையே தூண்டி விட்டிருப்பார், எல்லாரையும் கெடுத்திருக்கலாம். அந்த ஒருத்தருக்கு இப்படி எங்களையெல்லாம் குழப்பி விட்டீரே, திசை திருப்பி விட்டீரே என்று அவ்வளவு சுலபத்தில் சொல்லிவிட மாட்டார்கள். அவர்தான் வழிகாட்டி விளக்கேற்றி வைத்தவர் என்றே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்காது. உண்மையில் அவர் தவறாக வழிகாட்டியவர். ஆனால் மொத்த பேரும் அதே கருத்துக்கு வந்துவிட்டபடியால் அதையே பேசிக்கொண்டு அதுதான் சரி என்று வாதாடி கொண்டு பாக்கி அத்தனை பேரும் தப்புன்னு பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் பேசி பேசி அதை சுலபத்தில் திருத்துவதாகாது. ஒருத்தருக்கென்றால் 4 பேருக்கு ஆபத்து. இப்படி ஊராக தப்பா புரிந்து கொண்டால் நாட்டுக்கே ஆபத்து தான். ஆனால் வேற வழி இல்லை. அது எப்போது சரிப்படுமோ அதுவரை எல்லாரும் கட்டப்பட்டு தான் ஆக வேண்டும். இப்படித்தான் ஒரு துரியோதனனுக்கு இருந்தது.
மொத்த தம்பிகளுக்கும் பற்றி கொண்டது. எல்லாரும் அதே போல வெறுப்போடும் நாடு வேண்டும்ங்கிற எண்ணத்தோடும் இருந்தார்கள்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் மூத்தவன் அப்படி இருந்தபடியால் அடுத்தவர்களும் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அவன் இறந்து போனான், அனைவரும் இறந்து போனார்கள். இதில் எப்போதுமே ஒரு கசப்பான உண்மை, அந்த ஒருத்தர் திருந்தி எல்லாருக்கும் அதனால் நன்மை ஏற்பட்டது என்பது ரொம்ப துர்லபம், அரிது. அந்த ஒருத்தரும் அதனால் கஷ்டப்பட்டு இறந்து போய் அவரால் மற்ற பல குடும்பங்களும் நாசமாக போயின. இப்படித்தான் பல சரித்திர நூல்களிலும் பார்க்கிறோம். அதனால் ஆங்காங்கு நரேட்டிவ் பில்டிங், இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எங்கு பார்த்தாலும் ஊடகங்கள் தென்படுவது நரேட்டிவ்ஸ். அது உண்மையான நிகழ்வாக இருக்க வேண்டும் என்றே இல்லை. இப்படி 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 இப்படின்னு பேசி 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 கட்டடம் கட்டுவது, ஆகாயத்தில் கோட்டை கட்டுவது, அதை கேட்டு மக்கள் எல்லாரும் ஏமாறுவது, இதுதான் நரேட்டிவ் பில்டிங். அதுதான் இப்ப பெரிய சண்டையே. வாம், துப்பாக்கி சண்டையெல்லாம் அப்புறம், நரேட்டிவ் சண்டை தான் இப்போது. நிஜத்துக்கு நரேட்டிவ்ஸுக்கு நிறைய தொலைவு இருக்கும். ஆனால் ஊராக அதை நம்பி விடுவோம், நம்பும்படிதான் சொல்லப்படும். இப்படி இதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஜாகிரதை தேவை. இதை பல நல்லவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கேட்டு நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.